நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார். அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார். கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார். முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார். உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உம்பர் தொழும் கழலுடையார் வந்தார் தாமே. அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார். அந்த பெருமாள் கேட்டதெல்லாம் கொடுப்பார். அப்போ கூரத்தாழ்வான் பெருமாள் கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்றார். பாருங்கோ, இப்போ பெருமாள் கேட்டாராம், கூரத்தாழ்வான் கண்ணை தானேடா நீ கேட்குற, கொடுத்துட்டு போறேன், வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா கேளு, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு இருக்கோன்னோ, நீ வாங்கினா இன்னும் ரெண்டாவது ஒன்று கேளுனாராம். அப்போ கூரத்தாழ்வான் கேட்டாராம், ஹே பகவன், என்னுடைய சம்பந்திகளுக்கெல்லாம் நீ மோட்சம் கொடுக்கறதா சொல்லியிருக்கே, என்னுடைய சிஷ்யன் அந்த நாளூரான் ஏதோ சின்னதா தப்பு பண்ணிவிட்டான், அவ்வளோதான். அவர் கண்ணு போனதுக்கு காரணமே அவன் தான். கண்ணு சின்ன தப்பா பண்ணிவிட்டான், எல்லாருக்கும் கொடுக்குற மோட்சத்தை அவனுக்கும் கொடுத்துருன்னு பிரார்த்திச்சாராம் கூரத்தாழ்வான். கூடியிருந்து குளிர்வோம்னா இதானே கூடியிருந்து குளிர்வது. பாகவதாளோட பெருமையை தெரிஞ்சவனோ கூரத்தாழ்வான். இந்த சரித்திரம் பார்த்தோம். விஷதவாக் சிகாமணிகளாக எழுந்தருள் இருந்த மணவாள மாமுனிகள் அற்புதமா வியாக்கியானமிட்டார் ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிற திவ்ய சாஸ்திரத்துக்கு. அதுல ஒரு சூர்ணிகை, ரொம்ப அற்புதமான சூர்ணிகை. மாரநேரி நம்பி விஷயமாக பெரிய நம்பி எம்பெருமானாருக்கு சாதித்தருடனின வார்த்தையை இவ்விடத்தில் ஸ்மரிப்பது அப்படின்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் என்றார் மணவாள மாமுனிகள். அதுல ஒரு ஐதிஹ்யம் சாதிக்கிறார். ஐதிஹ்யம்னா an anecdote, ஒரு நடந்த சம்பவத்தை பெரியவா சொல்லி கேட்டா அது ஐதிஹ்யம்னு பேரு. ஒன்று சாதிக்கிறார், ரொம்ப முக்கியம், கேளுங்கோ. ராமானுஷருக்கு ஆச்சாரியன் பெரிய நம்பி, பெரிய நம்பிகளுக்கு ஆச்சாரியர் ஆளவந்தார்னு சொல்லக்கூடிய யாமுனாச்சாரியர். அந்த யாமுனாச்சாரியருக்கு பெரிய நம்பி என்று ஒரு சிஷ்யர் அல்ல, நிறைய சிஷ்யர்கள் இருந்தா. ஏறக்குறைய நிறைய பேர் அதுல அந்தணர்கள், பிராமணர்கள். அதுல அந்தணர் இல்லாத ஒருவருக்கு மாரநேரி நம்பின்னு பேர். அந்த மாரநேரி நம்பி அந்தணரா இருக்காரோ இல்லையோ, பகவத் பக்தியில ரொம்ப முத்தி போனவர் அவர். அப்படி இருந்தார். இந்த ஆளவந்தார், அதாவது ஆச்சாரியன் பரமோதிச்சுடுறார், அவர் திருநாட்டுக்கு எழுதிடுறார். அவருடைய சிஷ்யர்கள்ல நிறைய பேர் இருக்காளே, பெரிய நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, பெரிய திருமலை நம்பி, அப்படின்னு நிறைய பேர் இருக்கா. அந்த சிஷ்ய கோடிகள்ல ஒத்தர் மாரநேரி நம்பி. இப்போ பெரிய நம்பியுடைய சிஷ்யரான ராமானுஷர் ஸ்ரீரங்கத்துல நன்னா எல்லாரையும் கட்டி ஸ்ரீரங்க வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு நன்னா க்ஷேமமா நடத்தின்னு வந்துட்டு இருக்கார். ஒரு நாள் நமக்கே இருக்கே, நம்ம தர்மத்துக்குனே நாலு பேர் நல்லது பண்ணா கெடுக்கிறதுக்குனே 8 பேர் இருப்பா. 4 பேர் போய் என்ன பண்ணி விடுறா, ஒரு விஷயம் நடக்கிறது, ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னு கேட்டா, அந்த ஆளவந்தாருக்கு சிஷ்யர்கள்ல பலர்னு பார்த்தோம், அதுல ஒருத்தர் மாரநேரி நம்பின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த மாரநேரி நம்பி போகக்கூடிய தருவாய், அவர் தெரிஞ்சு போயிடுத்து, இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல ஐ வில் பி கான்னு. உடனே என்ன பண்ணிட்டார், தன்னுடைய சகபாட்டினா கிளாஸ்மேட், யார் அவர், பெரிய நம்பி, அவரை கூட்டு சொல்றார், பெரிய நம்பி, புரோடோஷத்தை நாய்க்கிடாத கிடீர். ஒரு அற்புதமான யஜ்யம் பண்ணிட்டு இருக்கா, புரோடோஷம்னு ஒன்று வைப்பா. அந்த புரோடோஷத்துக்கு இருக்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிறதுக்காக ரோட்ல ஒரு நாய் போயிட்டு இருக்கு, வா இதை சாப்பிடு நான் சொல்லுவா, புரோடோஷத்தை நாய்க்கிடாத கிடீர். நான் இன்னும் செத்த நாளில போயிடுவேன் பெரிய நம்பிகளே, என்னுடைய சரீரத்தின் அந்திம சம்ஸ்காரத்துக்காக என்னுடைய உறவினர்கள்லாம் வந்து போட்டி போடுவா. இந்த சரீரம் ஆளவந்தார்கிட்ட விஷயம் கேட்டு வந்த சரீரம், நல்ல சத்விஷயங்கள்லாம் கேட்ட சரீரம். அவ சண்டை போட்டு இருப்பா, அவா கிட்ட அந்திம சம்ஸ்காரத்துக்காக கொடுத்துறாதீங்கோ இந்த சரீரத்தை, எப்படியாவது நீங்களே பண்ணிவிடுங்களேன்னா. பெரிய நம்பி இதை கேட்டுட்டார். கவலைப்படாதியும்னு சொன்னார். இப்போ அவர் பரமோதிச்சுறார், சொன்ன டைமுக்கு கரெக்டாக. அந்த காலம்லாம் பாருங்க, போகிறதெல்லாம் கரெக்டாக குதிச்சு வச்சிருக்கா. அவர் புறப்பட்டு போயிடுறார். இவர் சரீரத்துக்கு அந்திம சம்ஸ்காரம் சகபாட்டியான பெரிய நம்பி பண்ணிட்டு வரார் ஸ்ரீரங்கத்தில். வரார். இப்போ எம்பெருமாறான, அதாவது பெரிய நம்பிகளுடைய சிஷ்யரான ராமானுஷர் கிட்ட போய் 4 பேர் கோழி கொடுத்துட்றா. ஆமா, நீர் பார்த்தீரா,
எமக்கெல்லாம் உட்காந்துட்டு உபதேசம் பண்ணிட்டுரும் எங்களுக்கெல்லாம், உங்க ஆச்சாரியன் பண்ணா மட்டும் தப்பு இல்லையா? என்ன நினைச்சுட்டு இருக்கீர்? அதாவது கோரம் குளிங்க சகுனேரிவ சேஷ்டி தம்மேன்னு தேசிக்கணும் ஒரு பதம் எடுப்பார் தயாசதகத்துல. குளிங்க பக்ஷின்னு ஒரு பக்ஷி உண்டு. அந்த பக்ஷி என்ன பண்ணுவான், நீங்க பார்த்துருக்கலாம், என்கிட்ட கேட்கப்படாது, அவள் எழுதி வச்சிருக்கா, சொல்றேன் அவ்வளவுதான். முடிச்ச உடனே நிறையவே குளிங்க பக்ஷி நீங்க பார்த்துருக்கலாம், எத்தனையோ பக்ஷிகள், குருவியே நம்ம இந்த காலத்தை பார்க்கறது கிடையாது, எங்க குளிங்கத்தை பார்க்கறது. குளிங்க பக்ஷின்னு ஒரு பக்ஷி. அந்த குளிங்க பக்ஷி என்ன பண்ணும், நம்ம யாராவது மரத்துக்கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்க, அது வார்த்தை சொல்லும். மறுபடியும் ரெண்டாவது கேள்வி, பறவைகள் பேசுமா? அதுவும் கேட்கப்படாது என்கிட்ட. பேசும்னு அவ சொல்லியிருக்கா, நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த குளிக்க பக்ஷி பேசும். என்ன சொல்லும்னா, மா சாகசம் மா சாகசம், துணிச்சலோட இருக்காத, குருட்டு தைரியம் வேண்டாம் அப்படின்னு அது சொல்லிகிட்டே இருக்க. மா சாகசம்னா குருட்டு தைரியம் வேண்டாம்னு அர்த்தம். அது நமக்கு அட்வைஸ் பண்ணும், மா சாகசம் மா சாகசம்னு அது சொல்லியிருக்கா. அது குருட்டு தைரியம் இல்லாம இருக்கான்னு கேட்டா அது என்ன பண்ணும், இந்த சிங்கம் இருக்கு இல்லையா, சிங்கம் மாம்சத்தை தானே புஜிக்கும். அது என்ன புளியோரையா ஷாட்டுன்னு இருக்கும், அது மாம்சத்தை தான் புஜிக்கும். அந்த மாம்சத்தை ஷாட்டுட்டு பற்களுக்கு இடையில் அந்த மாம்ச துண்டெல்லாம் போய் மாட்டிக்கும். அது கொட்டாய் விடுறதுக்காக ஆணு வாயை புழக்குமோனோ, அந்த சமயத்துல இந்த குளிங்க பக்ஷி போய் என்ன பண்ணுமா, அந்த பற்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மாம்ச துண்டை எடுத்து அது சாப்பிடுமா. கொட்டாய் எவ்வளவு நாள் விடுவா? சிங்கமே விட்டாலும் 30 செகண்டுக்கு மேல விடாது. இந்த 30 செகண்டுக்குள்ள அந்த குளிங்க பக்ஷியின் போய் இருந்து அந்த வாயில இடையில இருக்கக்கூடிய மாம்சத்தை எடுத்து சாப்பிட்றதுக்குள்ள அது பக்ஷணமா போயிடும். ஆனா அது என்ன அட்வைஸ் பண்றது நம்ம கிட்ட, குருட்டு தைரியம் வேண்டான்னு. அதுக்கு மட்டும் குருட்டு தைரியம் இருக்கே. மாசாகசோக்தி கனகஞ்சுக வஞ்சிதான்யா கோரம் குளிங்க சகுனேரிவ சேஷ்டி தம்மே. நிறைய பேர் சொல்லுவா, இப்படி படிங்கோ அப்படி படிங்கோ இத்த படிங்கோ, இந்த ஸ்லோகத்தை படிச்சா. எல்லா ஸ்லோகமும் படிச்சா நல்லதுதான், ஆறு நல்லது இல்லைன்னா. ஆனா பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் இல்லை, ப்ரீச் வாட் யூ பிராக்டிஸ். நம்ம என்ன படிக்கிறோமோ அதை சொல்லணும். நான் என்னமோ தினம் சஹஸ்ரநாமம் படித்தா சஹஸ்ரநாமம் படிங்கன்னு சொல்லணும். இங்கே மாதிரி மேடை ஏறிவிட்டு சஹஸ்ரநாமம் எல்லாரும் தினம் படிக்கணும்னு சொன்னால் அவளுக்குன்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லையா? அந்த மாதிரி எம்பெருமானார் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றார். தன்னுடைய ஆச்சாரியன் பெரிய நம்பி மட்டும் இந்த மாதிரி அந்திம சம்ஸ்காரம் ஒரு அந்தணர் இல்லாதவருக்கு பண்ணிட்டு வந்தா கரெக்டான அவள்லாம் போய் கேட்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமானுஷருக்கு தெரியாத ஒரு விஷயமா? ஆனா எல்லா இந்த மேனேஜ்மெண்ட்லாம் இதெல்லாம் கத்து தருவா, இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ்லாம். ஆறாவது ஏதாச்சும் சொன்னா உடனே அவளை எதிர்ப்பு பார்க்காதையும் கேட்டுக்கோ, ஃபர்ஸ்ட் லிசன், கேட்டுன்னு விட்டார். நேர நடக்கிறார். அதுவும் ராமானுஷர் நடந்தா கேட்கணுமா? உபவீதின மூர்த்வ புண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணிய பலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே ஷிகயா சேகரிணம் பதிம் யதீனாம். ராமானுஷர் நடப்பராம், 7 அடி ஒசரமாம், கையில திருதண்டத்தை பிடிச்சுட்டு இருப்பராம், 12 திருமண் காப்போட பூணலோட சிகையோட நடந்து போர்ச்ச பின்னாடி 74 சிம்ஹாசனாதிபதிகள், 700 சன்னியாசிகள், 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு தொடர்ந்து வந்தா. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவா பாருங்க. அவர்கிட்ட நீங்க அவர் வாய் திறந்து பேசவே வேண்டாம், நம்மளா போய் காலில் விழுந்துருவோம். அப்படி நடந்து போற ராமானுஷர் நடந்து போய் கவாட்டம், சம்ஸ்கிருத கவாட்டகான கதவுன்னு அர்த்தம், கதவை போய் தட்டுறார். தன்னுடைய ஆச்சாரியனான பெரிய நம்பி கதவை போய் தட்டுறார். அப்பதான் முடிச்சுட்டு வந்திருக்கார் பெரிய நம்பி. கதவை திறந்து பார்த்தா ராமானுஷர் நிற்கிறார். ஆச்சாரியன் தான் அவர், ஆனா கை கூப்பி, சுவாமி எதுக்கு இங்க ஏழிற்று? அப்போ ராமானுஷர் ஒரு வார்த்தை கேட்கிறார், அசாஸ்திரியமான காரியத்தை நீங்க போய் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறார். இந்த மாதிரி அந்தணர் இல்லாதவர் மாரநேரி நம்பி, பிராமணனாக இல்லாதவர், அவருக்கு போய் பிராமணோத்தமரான நீர் போய் அந்திம சம்ஸ்காரம் பண்ணலாமா, நீ வாழலாம் என்ன கேட்க சொல்றான் அப்படின்னு விட்டாராம். அதுக்கு பெரிய நம்பி ஒரு வார்த்தை சொன்னாராம், நன்னா கேளுங்க, எவ்வளவு நம்ம பெரியவர்கள்லாம் சமுதாய புரட்சி பண்ணியிருக்கான்னு. இவர் பெரிய உடையாரை காட்டிலும் தாழ்ந்தவரோ, நான் பெருமாளை காட்டிலும் உயர்ந்தவனோ. இவர் விதுராழ்வானை காட்டிலும் தாழ்ந்தவரோ, நான் தர்மபுத்திரனை காட்டிலும் உயர்ந்தவனோ. பயிலும் சுடரொளி மூர்த்தியும் நெடுமார்க்கடிமையும் கடலோசையோ, ஆழ்வார் சொன்னதை சிறிதேனும் செயல்படுத்த வேண்டாவோ ஜீயா. என்ன அர்த்தம்னா, அன்று க்ஷத்ரிய குலத்தில் வந்துதித்த ராமன் மிருகமும் இல்லை, அது பக்ஷி. அது என்ன பிராமணன்னு சொல்றதா க்ஷத்ரியன்னு சொல்றதா? ஒரு பக்ஷி ஜட்டாயு. அந்த ஜட்டாயுவுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணார். ஏன் இந்த மாரநேரி நம்பி என்ன ஜட்டாயுவை விட தாழ்ந்து போயிட்டாரா? இல்லாட்டா நான் இவனுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணினத்தினால நான் ராமரை விட ஒசந்து போயிட்டேனா? ஏன் அன்று விதுராழ்வானுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணான் தர்மபுத்திரனான யுதிஷ்டிரன்.
விதுராழ்வானோ தாசிபுத்திரன், இவரோ க்ஷத்ரியன். க்ஷத்ரியனான தர்மபுத்திரனை காட்டிலும் நான் உயர்ந்து விட்டேனா, அல்லது இவர் விதுராழ்வானை காட்டிலும் தாழ்ந்து விட்டாரா? ஐயா ராமானுஷா, நம் 4000 திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய பகவத் விஷயத்துல 2 பதிகம் பாகவதோத்தமர்களுக்காக சாதிச்சிருக்கார் நம்மாழ்வார். அதுல பயிலும் சுடரொளி மூர்த்தின்னு ஒன்னும் நெடுமார்க்கடிமைன்னு, அந்த 2த்திலையும் பாகவதர்கள் தான் அடியார் கடியார் 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 கடியோங்கள் தான் சாதிச்சிருக்கார். நான் பகவானுக்கு அடியேன் அல்லேன், பகவானுக்கு அடியவனுக்கு 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 அடியவன் நான் 7 விதமா சாதிச்சிருக்கார். அவர் சொன்னது விஷயங்கள் நிறைய. அதுல 1% நம்ம செயல்படுத்த வேண்டாவாஜியா? shouldn't we bring 1% at least to practice னு கேட்டாராம். இப்போ ராமானுஷருக்கு இந்த பதில் தெரியும். சிஷ்யாலெல்லாம் பார்த்து புரிஞ்சுதா, அடியேன் தாசன்னு போனாராம். கூடியிருந்து குளிர்வது கருட சேவைன்னு காஞ்சிபுரத்தில் நடக்கும் அற்புதமான சேவை. அதெல்லாம் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. ஒன்ஸ் இன் அ லைஃப் டைமாவது அதெல்லாம் பார்க்கணும் கருட சேவை. அதுவும் பெருமாள் அங்கே நடந்து வருவார். அதெல்லாம் சொல்லச்சியே வாச்சாம கோச்சரமா, வார்த்தை நாக்கில் வார்த்தையே வருதில்லை. முன்னாடி திவ்ய பிரபந்த கோஷ்டின்னு ஒன்று போகும், அற்புதமா சொல்லிட்டு போவா. அது பெருமாள் ஒரு காதால கேட்டுப்பார். பின்னாடி வேதம் வல்லார்கள் அப்படி வேதத்தை சொல்லிட்டு போவா, அதை காதால கேட்டுப்பார். அதெல்லாம் நம்ம சேவிச்சுட்டு இருப்போம். எல்லாரையும் சேர்த்து நம்ம ஒரு இடத்துல சேவிச்சுட வேண்டியதுதான். அதுல என்ன ஆகும் சொல்லவே வேண்டாம். எவ்வளவு குழுகுழுன்னு இருக்கு பார்த்தேடா சென்னப்பட்டினம் இப்போ. அந்த மாதிரி காஞ்சிபுரமும் குழுகுழுன்னு தான் இருக்கும். பரதநாட்டிய சாஸ்திரம் தெரியாதவாள்லாம் கூட மத்தியான வேளையில செருப்பு இல்லாம போட்டா கத்துப்பா, கொதிக்கும். அதுல வேத விற்பனாள்லாம் செருப்போடையா வேதம் சொல்லிட்டு போவா, கொதிக்கும். அப்ப என்ன பண்ணுவா, 10 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் டேர்ன்ஸ் எடுக்க வேண்டாமா, எல்லாரும் ஒரு பிரேக்குன்னு இருக்க வேண்டாமா? அப்ப என்ன பண்ணுவார், ஒருத்தர் எக்ஸ்ட்ராவா வருவார். கடைசியா ஒரு ஆளை போய் நீ ஆஸ்வாசப்படுத்திக்கோன்னு சொல்லுவா. இப்படி டேர்னா எடுத்துட்டே வருவா. கார்த்தாலையும் ஆயிடும் உற்சவங்க காலங்கள்ல. ஒரு அத்தியாபகர் வேதம் சொல்றவர், ரொம்ப கூர்ந்து கேளுங்க, ரொம்ப அற்புதமான சம்பவம் இது. அந்த வேதம் வாசிக்கக்கூடியவர் ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டார், கார்த்தால ஓதிட்டு வந்துட்டு இருக்கார் அனுஷ்டானத்துக்காக. அனுஷ்டானம்னா குளிச்சுட்டு தீர்த்தமாடிட்டு திருமணம்லாம் ஆயிட்டு ஆராதனம்லாம் பண்ண வேண்டாமா? அவர் நேர கோவிலுக்குள்ள பிரவேசிக்கிறார். அதாவது அந்த வரதராஜ பெருமாள் கோவிலுக்குள்ள ஒரு புஷ்கரணி, அனந்த சரஸ்னு பேர். எப்பவுமே தீர்த்தம் இருக்கும், வெள்ளம் இருக்கோ இல்லையோ, காஞ்சிபுரத்தில் இருக்கோ இல்லையோ, அந்த இதுல புஷ்கரணியில இருக்கும். இவர் வந்துட்டு இருக்கார். வந்துட்டு இருக்கும்போது அவசரத்துல வராரோன்னு கிடுகிடுன்னு ஓடி அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டாதான் திருப்பி போய் அந்த சேவையில கலந்துக்க முடியும். ஓடி வரார். அதே சமயத்துல அந்த குளத்தாங்கரையிலேருந்து அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு குளிச்சுட்டு தீர்த்தமாடிட்டு அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டு திருமண் காப்போட கோஷ்டிபுரம் சுவாமின்னு இருந்தார், திருக்கோட்டியூர் சுவாமி. அவர் எழுந்து வரார். இவர் அனுஷ்டானம் ஆகலை, அவருக்கு ஆயிடுத்து. பொதுவாக அந்த மாதிரி இருக்கவாளெல்லாம் போய் நம்ம தொட்டெல்லாம் சேவிக்க கூடாது, யாராக இருந்தாலும். அடியனுடைய ஆச்சாரியர்கள்லாம் சேவிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அவள்லாம் தொடவே படாது. இல்லை சுவாமி, இந்த காலத்தில் தொட்டு கட்டிண்டாதானே, அது அவள் ஒத்துக்கிறது இல்லை, என்ன பண்ணுறது சொல்லுங்க. அதனால கொஞ்சம் தூரக்கே இருந்து சேவிச்சா அந்த பக்தி போகிறோம் நமக்கெல்லாம். அதீதமாக பரபக்தி பரஞான பரமபக்திகளுக்கெல்லாம் போவே வேண்டாம், தூரக்கே இருந்தே சேவிச்சா போதும். இவர் என்ன பண்ணி விட்டார், பாவம் அவர் இடிக்கணும் கட்டணம்ங்கிறதுலாம் இல்லை, அவசரத்தில் போகிற ஷாக்கில் போய் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டில் போய் பட்டுவிட்டார். கொஞ்சம் பட்டுட்டாரா, அப்போ இவர் பயந்து போயிட்டார், ஐயோ இவரை பட்டுட்டேனேன்னு. அந்த கோஷ்டிபுரம் சுவாமி ஒரு வார்த்தை சாதிச்சார், சேஷமங்கம் புவோ பரஹா. இவருக்கு பாவம் வேதம் படிக்கிறாரு, இப்படி சம்ஸ்கிருத ஞானம் அத்தனை இல்லை, என்ன போய் வெய்யறார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு இவர் பாவம் ரொம்ப பயந்து போயிட்டார். மத்தியானம் 12 மணி ஆயிட்டு இருக்கு. இவர் தன் சகபாட்டிகள் வேத அத்தியாபகாலோட சேர்ந்து ததியாராதனம்னா ஒன்னா சேர்ந்து அதுக்கு சாப்பாடு இலையெல்லாம் போட்டு சாப்பாடு போடுவான்னு வச்சுக்கோங்க. பாகவதாளோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ததியாராதனம்னு பேர். தடி ஆராதனம் கிடையாது, தடினா கையில தடி, அது தடி இல்லை, ததி ஆராதனம். ததி ஆராதனம் இருக்கோன்னு அதில் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கா. இந்த சுவாமிக்கு கார்த்தாலேன்னு மனசுல ஓடிண்டே இருக்கு. அந்த சுவாமி என்னமோ சேஷமங்கம் புவோபரஹா சேஷமங்கம் புவோபரஹான்னு சொன்னாரே, புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொன்னார், இன்னைக்கு கார்த்தால நான் ஒரு அபச்சாரப்பட்டுட்டேன். கோஷ்டிபுரம் சுவாமி அனுஷ்டானத்தை முடிச்சுன்னு வரும்போது நான் கொஞ்சம் அவர் மேலே பட்டுட்டேன். அப்போ அவர் பயந்து போயிட்டேனா. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், சேஷமங்கம் புவோபரஹா. எனக்கு என்னன்னு புரியல அப்படின்னு விட்டாராம். அதுக்கு கூட இருந்தவாள்லாம், பா அவருடைய சௌலபியத்தை என்னன்னு சொல்ல எவ்வளோ பெருந்தன்மையா நடந்துட்டு இருக்கார். ஏன் சுவாமி இவ்வளோ அனுபவிக்கிறீர், அந்த அனுபவத்தை எமக்கும் சொல்லும், என்ன அனுபவிக்கிறீர் அப்படின்னு கேட்டா நமக்கும் இல்லாத தெரியல. அதனால அவர் சொன்னாராம், சேஷமங்கம் புவோபரஹான. சேஷம்னா மிச்சம், மிச்சமா இருக்கிறதுக்கு சேஷம்னு பேரு. அங்கம்னா பாடி. சேஷமங்கம்னா இவர் கையில பட்டாரோனோ, அந்த இவர் பட்டதை தவிர படாத உடம்பு இருக்கோனோ, அந்த படாத உடம்பு, அதாவது அந்த வேத வல்லவர் அவர் படாத உடம்புன்னு இருக்கோனோ,
அது பூமிக்கு பாரமா. அதாவது அவர் பட்டதை வந்து பெரிய சௌபாகியமா நினைச்சிருக்காரு அந்த கோஷ்டிபுரம் சுவாமி. சேஷமங்கம் புவோபரஹா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ வந்து ஒரு கையில பட்டியேப்பா, பாக்கி உடம்பெல்லாம் பூமிக்கு பாரமா போயிடுத்தே. சரி, இந்த சுவாமிக்கு எப்படி இந்த சென்டென்ஸ் தெரிஞ்சது? அவர் எங்கேருந்து காப்பி பண்ணார்? பொதுவாக இதுக்கு பிளேஜியரிசம்னு சொல்லுவா, எங்கேயாவது காப்பி பண்ணா. அவர் எங்கேருந்து பண்ணார் அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல எல்லாம் சம்ஸ்கிருத இதிகாசம் காவியங்கள் எல்லாம் அவள்லாம் கரைச்சி குடிச்சவா. ஜீர்ணமே ஆயிக்கும். வாதாபி ஜீர்ணோபவான்னு அகசியர் சொன்னாரோ, அது ஜீர்ணமே பண்ணவா அவள்லாம். காளிதாசன்னு நம்ம எப்படி யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போன்னு சொல்றோமோ, அந்த மாதிரி சம்ஸ்கிருத கவிஞர்கள்ல காளிதாசன். மற்றவாள்லாம் இருக்காளே, பாரவி இருக்காளே, மாகன் இருக்கானே சொன்னா அடுத்த கையில எண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு கையில காளிதாசன் எண்ணி விட்டா அடுத்த விரல் யாருக்கும் போகப்படாது. காளிதாசன் எழுதிய கிரந்தங்கள் என்னன்னு கேட்டா, அபிஞான சாகுந்தளம், விக்ரம் ஊர்வசியம், மாலவிகாக்னிமித்திரம், குமார சம்பவம், ரகுவம்சம், மேகதூதம், ரித்து சம்ஹாரம்னு எழுதியிருக்கார். அதுல நாடகங்கள் சிலது, காவியங்கள் சிலது. அதுல விக்ரம் ஊர்வசியம்னு ஒரு நாடகம். அதுல புரூரவஸ்னு ஒரு ராஜா. அந்த புரூரவஸ் ராஜா ரொம்ப ரொம்ப சாமர்த்தியசாலி. இந்திரன் வந்து பார்ட்டி மேன். மேலே போனோன்னா பார்ட்டி தான் அவர் பண்ணுவார். அவருக்கு வந்து இது யுத்தம் எல்லாம் வந்துட்டார்னா உடனே எல்லா ராஜாக்களையும், பூமியில் இருக்க ராஜாக்கள்லாம் ஸ்டார்ட் இமீடியட்லி SOSன்னு அனுப்பிச்சுடுவார். இவாள்லாம் கிளம்ப வேண்டியது தான். இந்த புரூரவஸ் கிளம்பிவிட்டான். ஏன்னா ஏதோ யுத்தம் தேவாளுக்கும் அசுராளுக்கும். புரூரவஸ் மேலே போயிட்டான். அந்த அசுரர்களை எல்லாம் தோற்கடித்து இந்திரனை நன்னா சௌக்கியமா அந்த நாற்காலியில உட்கார வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். வர சமயத்துல பார்த்தா ரம்பா, இந்த மேனகை, திலோத்தமை இவாள்லாம் லபோலிபோன்னு அடிச்சுக்கிறா. ஐயோ எதுக்குமா நீங்கள்லாம் அழறேன்னு கேட்டா, இல்ல எங்க கூட்டத்துக்கே அழகி, அப்சரஸ்லயே அழகி யாரு சொல்லுங்க? கேள்வி அப்பப்போ கேட்பேன். நீங்களும் வெல்லலாம் 1 கோடி தான். இதெல்லாம் உபயோகப்படமோன்னு இதெல்லாம் கேட்டு வச்சுக்கோங்க இப்பவே. ஆறு அழகி? ரம்பை. அடுத்தது என்ன? இது ஹெல்ப்லைன்லாம் கிடையாதுங்க. ஊர்வசியா? இது சொல்லிடுங்க, அதுதான் எனக்கு இப்போ ஆன்சர் வேணும். ஊர்வசி. அந்த ஊர்வசி தான் ரொம்ப அழகி. ஏன்னு கேட்டா, பெருமாள் நாராயணனுடைய ஊருனா தொடைன்னு அர்த்தம். தொடையிலேந்து வந்தவள் ஊர்வசின்னு பேர் அவளுக்கு. ரொம்ப அழகி. அவ மட்டும் இல்லை, கூட்டத்துல அந்த அப்சரஸ்லாம் சொன்னாலாம். அந்த ஊர்வசியை வந்து கேஷின்னு ஒரு ராஜா, ஒரு அசுரன் தூக்கின்னு போயிட்டான்னு. உடனே புரூரவஸ் நினைச்சான், இதுதான் ஊர்வசியை சந்திக்கிற ஷாக்கு ஒன்று, நான் போய் காப்பாத்திட்டு வரேன். கிளம்பினான். கிளம்பிட்டு வரும்போது அண்ணரும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அதெல்லாம் நடக்கட்டும். இங்க வந்துட்டா, இது வந்து விக்ரம் ஊர்வசியத்துல எழுதிண்டே வரார் காளிதாசர். இப்போ அவனுக்கு ஏற்கனவே நம்பர் 1 இருக்கு. இப்போ நம்பர் 2 ஊர்வசியை நினைச்சுட்டு இருக்கார். ஆனா நம்பர் 1 கண்டுபிடிச்சு விட்டா. என்னமோ இது வந்து யாரோ பார்த்துட்டு வந்திருக்காருன்னு. இது ரொம்ப அழகா, அந்த நாடகத்துக்குள்ளெல்லாம் நான் ரொம்ப பிரவேசிக்கல, ஒரு மாதிரி தோராயிரமா தெரிஞ்சுக்கோங்க. அவன் போய் விதூஷகன் ஒரு பிராமணன், அந்த பிராமணோத்தமனை கூட்டு இவர் சொல்றார், விதூஷகா எனக்கு என்னமோ சொர்க்கலோகத்திலேருந்து வந்ததுலேருந்தே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, துக்கமாகவும் இருக்கு. ஏன் சந்தோஷம் ஏன் துக்கம்னு கேட்டா, சந்தோஷம் நான் ஊர்வசியை பார்த்துட்டேன், துக்கம் என்னன்னா அவளை பிரிஞ்சு வந்துவிட்டேன். இந்த விதூஷகன் கேட்டுட்டே இருக்கான். அவன் எல்லாத்துக்கும் ஆமாம் தானே சொல்லணும், கேட்டுட்டு இருக்கான். இப்போ இந்த ராணிக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சு போயிடுது, இவர் அந்தப்புறத்துக்கே வரமாட்டேங்கிறார் அப்படின்னு. அவ என்ன பண்ணா, தன்னுடைய நிபூணிக்கைன்னு சொல்லி ஒத்தி இருந்தா. அவளை கூட்டு சொன்னா, நீ போய் கேட்டுண்டு வா, தெரிஞ்சுண்டு வா. ஆனா ராஜா கிட்ட போய் கேட்டுறாத. அந்த ராஜாவுக்கு சேவகம் செய்யக்கூடிய அந்த பிராமணன் இருக்கான் பாருங்க, விதூஷகன்னு, அவங்கிட்ட போய் கேளு, சாமர்த்தியமா கேட்டுண்டு வா அப்படின்னு விட்டா.